எல்லாருக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கைக்கு ஒரு ஃபேக்டரி ரீசெட் தேவைன்னு எப்பவாச்சும் தோணிருக்கா? அதாவது எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசா ஆரம்பிக்கணும்னு. இன்னைக்கு நம்ம கர்மாவை கிளியர் பண்ணி ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கொடுக்கற ஒரு ஆன்மீக வழிகாட்டிய பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க, இது என்னன்னு ஆழமா புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லார்கிட்டயுமே ஸ்மார்ட் போன் இருக்கு இல்லையா? புதுசா வாங்குறப்போ அது எவ்ளோ வேகமா சூப்பரா வேலை செய்யும். ஆனா ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அதோட நிலைமை என்ன ஆகும்? ஃபோன் பயங்கர ஸ்லோ ஆயிடும், அடிக்கடி ஹேங் ஆகி நிக்கும், மெமரி ஃபுல்னு காட்டிட்டே இருக்கும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற பழைய ஃபோன் மாதிரி தான் நம்ம ஃபோனும் மாறிடும். சரி, ஃபோன் ஹேங் ஆனா கூட பரவாயில்ல. ஆனா நம்ம வாழ்க்கையே சில சமயம் இப்படி ஹேங் ஆகி நின்னா எப்படி இருக்கும்? என்ன செஞ்சாலும் ஒரு இன்ச் கூட முன்னாடி போக முடியாம, மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த மாதிரி ஒரு தேக்க நிலை, ஒரு சுமை, இதெல்லாம் சும்மா நம்ம மனசுல இருக்கிற கற்பனைன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. நம்ம வாழ்க்கையோட வேகம் குறைஞ்சு ஒரே இடத்துல தேங்கி நிக்கிறதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கு. அதத்தான் நாம இப்போ புரிஞ்சுக்க போறோம். நம்ம லைஃப்ல இந்த மாதிரி சேர்ற குப்பைக்கு, அந்த தேவையில்லாத ஃபைல்ஸ்க்கு ஒரு பேர் இருக்கு. அதுக்கு பேர் தான் கர்மா. இதுதான் நம்ம ஆன்மாவோட வேகத்தை குறைக்கிற, கண்ணுக்கு தெரியாத ஒரு சுமை. கர்மானா என்ன? ரொம்ப சிம்பிள். நம்ம போன்ல எப்படி தேவையில்லாத கேஷ் ஃபைல்ஸ், ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாம் சேருதோ, அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற தவறுகள், நம்ம எண்ணங்கள், செயல்கள்னால நம்ம ஆன்மாவிலையும் குப்பைகள் சேருது. இந்த ஸ்லைட்ல சொல்ற மாதிரி இது நம்ம ஆன்மாவோட ஜங்க் ஃபைல்ஸ் மற்றும் கேஷ் தான். சரி, இந்த கர்ம குப்பையெல்லாம் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாமா? நாம நினைக்கிற நெகட்டிவ் எண்ணங்கள், நம்மளோட அதீத கோபம், பொறாமை, சின்ன சின்ன பொய்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், மத்தவங்கள காயப்படுத்துற மாதிரி பேசுறது, மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிற பழைய பகைகள், இது எல்லாமே நம்ம ஆன்மாவுல குப்பை ஃபைல்ஸா சேர்ந்து நாளாக நாளாக ஒரு பெரிய பாரமா மாறிடும். நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜியையும் முன்னேற்றத்தையும் இதுதான் தடுக்குது. ஒரு அருமையான பழமொழி இருக்கு, கேட்டிருப்பீங்க. பழைய குப்பைய மனசுல வச்சுக்கிட்டு புதுசா எதையும் ஆரம்பிக்காதேன்னு சொல்லுவாங்க. இந்த கர்ம மூட்டைய தூக்கிக்கிட்டு நாம எவ்ளோ வேகமா ஓட நினைச்சாலும் நம்மால ஒரு அடி கூட முன்னாடி போக முடியாது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? உங்க ஃபோன் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? யோசிங்க. அத ஃபேக்டரி ரீசெட் பண்ணுவீங்க, கரெக்டா? அதே மாதிரி தாங்க நம்ம ஆன்மாவுக்கும் ஒரு ரீசெட் தேவைப்படுது. ஃபேக்டரி ரீசெட்டுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ். செட்டிங்ஸ் போறோம், ரீசெட் ஆப்ஷனை தேடுறோம், டக்குன்னு ஒரு தட்டு தட்டுறோம், அவ்வளவுதான். ஃபோன்ல இருக்கிற பழைய குப்பையெல்லாம் அழிஞ்சு நம்ம வாங்கினப்போ எப்படி இருந்ததோ அப்படியே புத்தம் புதுசா மாறிடும். இப்ப நான் சொல்ல போறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க ஃபோனுக்கு இருக்கிற மாதிரி உங்க ஆன்மாவுக்கும் ஒரு ரீசெட் பட்டன் இருக்கு. ஆமா, நிஜமாதான். நம்ம வாழ்க்கையே ஃபேக்டரி ரீசெட் பண்ற அந்த சக்தி வாய்ந்த இடம் எங்க இருக்கு தெரியுமா? அது நம்ம புண்ணிய பூமியான ராமேஸ்வரத்துல இருக்கு. அங்க இருக்கிற சேது தீர்த்தம்ங்கிற புனித கடல் தான் அந்த இடம். ராமபிரானே தன் கர்ம வினைகளை கழையறதுக்கு நீராடிய இடம் இதுன்னு புராணம் சொல்லுது. தீர்த்தம்னா புனிதமான நீர்நிலை. ஆனா சேது தீர்த்தத்துல குளிக்கிறதுங்கிறது சும்மா கடல்ல குளிக்கிற மாதிரி கிடையாதுங்க. அது நம்ம ஆன்மாவையே சுத்தப்படுத்துற ஒரு பெரிய ப்ராசஸ். அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போமா? இந்த ஸ்லைட்ல பாக்குற மாதிரி அந்த புனித நீர்ல நாம மூழ்கி எழும்போது ஒரு அற்புதம் நடக்குது. எப்படி தண்ணில போட்ட உப்பு சுலபமா கரையுதோ, அதே மாதிரி நம்ம மனசுல இருக்கிற ஈகோ, கோபம், வருஷக்கணக்கா நம்ம தூக்கிட்டு இருக்கிற கர்ம வினைகள் எல்லாத்தையும் அந்த கடல் நீர் தனக்குள்ள கரைச்சிடுதுன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. வெளியே வர்றப்போ நம்ம மனசும் சரி, ஆன்மாவும் சரி, எந்த குப்பையும் இல்லாத ஒரு புது ஃபோன் மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். இன்னொரு விஷயம், இந்த ஆன்ம சுத்தி, மாசி மகம் மாதிரி பெரிய புண்ணிய காலங்கள்ல இன்னும் பல மடங்கு பவர்ஃபுல்லா இருக்குமா. அந்த நேரத்துல பிரபஞ்சத்தோட பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப முழு நம்பிக்கையோட நீராடும்போது இந்த ரீசெட் இன்னும் ஆழமா வேலை செய்யும். அதனால வாழ்க்கையில ஒரு புதுசா ஒரு தொடக்கம் வேணும்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. இந்த குப்பையெல்லாம் மனசுக்குள்ளேயே சேர்த்து வைக்காம அப்பப்போ அதை கிளீன் பண்ணி ஒரு புத்துணர்ச்சி பெற முடியும். சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கை சில சமயம் ஸ்டக்காகி நிக்கிறதுக்கு காரணம் நம்ம தெரியாம சேர்த்து வைக்கிற கர்ம குப்பைகள் தான். ஆனா ஒரு ஃபோனுக்கு இருக்கிற மாதிரி நம்ம ஆன்மாக்கும் ஒரு ஃபேக்டரி ரீசெட் பட்டன் இருக்கு. ராமேஸ்வரம் சேது தீர்த்தத்துல கிடைக்கிற அந்த ஆன்மீக புதுப்பித்தல் நம்மள சுத்தப்படுத்தி ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்க்கு வழிகாட்டுது. வாழ்க்கையில கஷ்டம் வர்றது சகஜம்தான். ஆனா அதையே ஒரு பெரிய பாரமா தூக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரி ரீசெட் தேவைன்னு நீங்க எப்பவாச்சும் நினைச்சிருக்கீங்களா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு அற்புதமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.